கடவுளர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு வக்கர பயிற்சியை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாத பலன்கள், தமிழ் மாத பலன்கள், ஆங்கில மாத பலன்கள், அதே போல் பெரிய பயிற்சிகளான ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே போல் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ரமான பலன்கள் பார்த்தோம். அடுத்தது வக்ர நிவர்த்தி ஆகும்போது என்ன பலன்கள் பார்க்குறோம். அந்த வரிசையில் இப்போ நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ குரு பகவானுடைய வக்ரம் ஆகிறார். வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பின்னோக்கி சொல்கிறது. தட் இஸ் கால்ட் ரிட்ராகேஷன். ரிட்ராகேஷன் செய்யும் பொழுது அவர் பலம் இழக்கிறார். எந்த ஒரு கிரகம் ரிட்ராகேஷனில் வரும்போது பலம் இழக்கும் போது அவருடைய காரகத்தின் தன்மை பலம் இழக்கக்கூடியது. அப்போ அதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த குரு வக்ரம் ஆகிறதுனால 12 ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் தருவார் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த குரு வக்ர நிவர்த்தி என்னைக்கு ஆரம்பமாகுது அப்படின்றத பார்ப்போம். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் 15/10/2024 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி தேதி அப்படின்றது புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி. அன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்றது மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் ரிஷப ராசியில் அம்சத்தில் கன்னியில் இருக்கிறார் குரு பகவான். வக்ரம் ஆகிறார். இவர் வக்ரம் ஆகிறது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொழுது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 29ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு 11/2/2025 செவ்வாய்க்கிழமை. இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க உயரிய நாள் அப்படின்றது மங்களவாரம். மங்களவாரத்தில் தான் குரு வக்ரம் ஆரம்பமாகிறாரு. அதே போல் மங்களவாரமான செவ்வாய்க்கிழமையில தான் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இது ஒரு சிறப்பான விசேஷம். எப்பொழுதுமே குரு வக்ரம் ஆகிறது நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாக்க ராசியில் என்ன நிலையில் இருக்கிறாரு, அவர் அம்சத்தில் என்ன நிலையில் இருக்கிறாரு அப்படின்றத வச்சுட்டு தான் நம்ம எப்போதுமே பலன் சொல்லுவோம். அப்போ ராசியில் பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியில் குரு பகவான் இருக்கார். அப்போ வக்ரமாகும் பொழுது அவர் இருக்கக்கூடியது மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம் நவாம்சத்தில் கன்னியில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் நவாம்சத்தில் சிம்மத்தில் இருக்கார். அதே போல் ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் கர்க்கடகத்தில் இருக்கிறாரு. ரோகிணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுனத்தில் இருந்துக்கிட்டு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இது சற்றேறக்குறைய 120 நாள் இந்த வக்ரம் இருக்குது. நம்மளுடைய குருவுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்கிறதுக்கு சற்றேறக்குறைய 360 நாள் ஆகுது. இந்த 360 நாளில் 3ல் ஒரு பங்கு நாள் 120 நாள், 3 2 60, 3 3 120 நாள். அப்போ இந்த 3ல் ஒரு பங்கு நாள் அவர் வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடையும் போது பலம் இழக்கிறதுனால அவர் என்னென்ன பலன்களை தரப்போகிறாரு அப்படின்றதையும் பார்ப்போம். சரி, அதுக்கு அடுத்தது அந்த நாளில் கோச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத கிரக சாரத்தையும் பார்க்கலாம். மேஷராசி, மேஷத்தில் எந்த கிரகங்களும் இல்லை. எப்போ குரு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது, அப்போ வக்ரம் அடையும் பொழுது குரு இருக்கிற இடம் ரிஷபம். வக்ர நிவர்த்தி அடையும் போதும் அவர் இருக்கிறது ரிஷபம். அவர் நட்சத்திர பாதம் மட்டும்தான் மாறுறாரு, அம்சத்தில் மாறுறாரு. அதனால் என்னென்ன பலன்கள் பார்ப்போம். ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் பகவானும், சூரிய பகவான் புரட்டாசி மாதத்தில் சூரியனும் கேதுவும் கன்னியா ராசியிலையும், அதே போல் புத பகவானை பொறுத்தளவுக்கு துலா ராசியிலையும், சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியிலையும், சனி பகவானை பொறுத்தளவுக்கு அவர் கும்ப ராசியிலையும் வக்ரத்தோடையே இருக்கிறார். அவர் வக்ரத்தோடு இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது 4/11/2024. அப்போ குரு வக்ரம் அடைஞ்சு சனி வக்ரம் நிவர்த்தி அடையக்கூடிய நாட்கள் சற்றேறக்குறைய 19 நாட்கள். இந்த 19 நாட்களுக்கும் பலன்கள் மாறும். எப்படி மாறும் அப்படின்னாக்க நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி, 7.5 சனி, இந்த சனி தொடர்புடையவங்களுக்கு சனி பகவான் பலம் இழக்கும் போது நற்காரியங்களை செய்வார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிறது 4/11 வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்போ அந்த கெடுபலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த காலகட்டங்களில் குருவும் வக்ரம் அடைகிறதுனால அது எப்படி பலன்கள் இருக்க போகிறதுன்றது நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் ராசியான மீன ராசியில் ராகுவையும் கொண்டு இந்த குரு வக்ரம் பெறுறாரு. குரு வக்ரம் நிவர்த்தி அடைகிறாரு. இப்போ பொறுத்தளவுக்கு
ஒன்றும் பார்ப்போம். குரு அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த 12 ராசிக்காரங்களுக்கு தனம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே போல் இந்த குருவை பொறுத்தளவுக்கு புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். புத்திரம் அப்படின்னா சந்தான பாக்கியம். அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த 120 நாள் 3 மடங்குல 3ல் ஒரு நாள் 360 நாளை 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 மாதம் கிட்டத்தட்ட 120 நாள் என்னென்ன புத்திர பாக்கியங்கள் எந்தெந்த ராசிகளுக்கு கிடைக்கும், எந்தெந்த ராசிகளுக்கு காலதாமதமாகும் அப்படின்றதையும் பார்ப்போம். அதே போல் குருவை பொறுத்தளவுக்கு உத்தியோகத்துக்கும் அதிபதினு சொல்லலாம். அப்போ இந்த உத்தியோகத்தில் ஏதாவது ப்ராப்ளங்கள் வர வாய்க்கூடிய வாய்ப்புகள் உண்டா, குரு வக்ரமாகி சனி வக்ர நிவர்த்தியாகி என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் குரு இந்த வக்ரம் ஆகிறதுனால என்னென்ன பலன்கள் நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்குது அப்படின்றத பார்ப்போமா. இப்போ நம்ம இந்த குரு வக்ர பெயர்ச்சி அப்படின்றத பார்க்குறோம். வக்ரம் அப்படின்றது வந்து பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் உண்டானது. சூரியன், சந்திரன், ராகு, கேத்துவை தவிர மிச்ச 5 கிரகங்களும் வக்ரகதியில் வரும். இதில் என்ன அப்படின்னா குரு, சனி 5 கிரகங்கள், அதாவது சூரியனுக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம் வரும்பொழுது வக்ரத்தை கொடுக்கும். அதிலிருந்து 9ஆம் இடத்துக்கு வரும்போது வக்ர நிவர்த்தி ஆகிடும். மிச்ச கிரகங்களான புதன், சுக்கிரன், அதோட செவ்வாய் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டத்தில் இருக்கும் பொழுதே, சூரியனுக்கு 3ஆம் கட்டத்தில் இருக்கும் பொழுதே பார்த்தாலேயானால் வக்ரகதியும் வக்ர பயிற்சியும் அடைஞ்சிடும். கிட்டத்தட்ட 45-50 நாள் இந்த ரேஞ்சில் தான் வரும். ஆனால் குரு பகவான் 120 நாளும், சனி பகவான் கிட்டத்தட்ட 6 மாத காலங்களும் இந்த வக்கரங்களை எடுத்துக்கொள்வார்கள் பொதுவாகவே. சரி, இந்த வக்கரகதி காலத்தில் ஐயா எல்லாமே சொன்னார். வக்கரகதியில் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றது எல்லாத்தையும் சொன்னார். வக்கரம் பெற்ற குரு என்ன செய்வார்ன்றதையும் சொன்னார். இதில் எளிய பரிகாரங்கள் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல வந்து குரு காயத்ரி. எப்பொழுதுமே சரணாகதி அப்படின்றது ஒரு பெரிய ஏற்றம். அதன் மூலியமாக குருவினுடைய காயத்ரி ஒரு நாளைக்கு 3 தடவையாவது சொல்கிறது குருவின் காயத்ரி. அதாவது இந்த வக்கரகதி பெற்ற குருவின் மூலியமாக, கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய ராசிகள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, குருவின் அந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதன் மூலியமாக அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் மேலும் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த குரு காயத்ரி என்ன அப்படின்னு பார்த்தலையானா, ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதும், ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த மந்திரத்தையும், இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்றுத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானுக்கு உண்டான ஒரு பெரிய, அதாவது பரிகாரமாக சொல்லக்கூடியது இந்த காயத்ரி மந்திரத்தை டெய்லி சொல்லணும். சரி, இதை தவிர வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, எளியதாக அப்படின்னா அந்தணர்களுக்கு, பிராமணர்களுக்கு, கோவில் குருக்களுக்கு உங்களால் முடிஞ்சது வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு, அதாவது வேஷ்டி துண்டு, அதாவது துண்டுன்னா அங்கவஸ்திரம் 9-5 வேஷ்டியோ 10-6 வேஷ்டியோ, இது வந்து தானம் கொடுக்கறதன் மூலியமாக குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகாரமாக செய்யலாம். அது தவிர வந்து நெய் விளக்கு போடுறது, அது எங்கே போடலாம் அப்படின்னா ஆஞ்சநேயர் சன்னதி இல்லை விநாயகர் சன்னதி. ஏன்னா இவர்கள் இருவரும் நவகிரகங்களை கட்டியவர்களாக சொல்லக்கூடியவர்கள். அதனால் இந்த 2 சன்னதிகள்லையும் கண்டிப்பாக நெய் விளக்கு போடுறதன் மூலியமாக கண்டிப்பாக குருவினுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக அகலும். குருவின் பிரச்சனை என்னென்ன வரக்கூடும் அப்படின்னு பார்த்தாலேயானால், குரு காரகத்துவம்னு சொல்லக்கூடிய தனம், அதில் வந்து பிரச்சனை வரும். பண வரவுக்கு பிரச்சனை இருக்கும். ஏன்னா அவர் வந்து தன காரகன்னு சொல்லக்கூடியவர். அது தவிர வந்து குழந்தை பிராப்திக்கு புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவர். அதனால் இந்த 2 விஷயத்திலையும் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க, அதாவது ஒரு பெரிய பணம் வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்க, அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த ராசியில் வந்து குரு பகவான் நல்லபடியாக இல்லை அப்படின்னா இந்த எளிய பரிகாரத்தை செய்யறதும். அது தவிர வந்து குரு அப்படின்றதுனால குழந்தைகளுக்கு புஸ்தகம், நோட்புக்கு, படிக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கறதன் மூலியமாகவும், அரச மரம் இல்லைன்னா ஆலமரம் இது வந்து விநாயகர் கோவிலில் வைக்கிறதுனாலையும், மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து எளிய பரிகாரமாக வச்சுக்கொள்ளப்படுறது. அது தவிர கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய் தானமாக கொடுக்கறதன் மூலியமாக குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தியாக நம்ம சொல்கிறோம். இதன் மூலியமாக உங்களுக்கு எப்போவுமே குருவினுடைய பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான்.
சனி பகவான் இந்த காலகட்டத்தில் வக்கரகதியில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு. இப்போ நம்ம வந்து பார்க்கறது குரு வக்கர பெயர்ச்சியை பற்றி பார்க்குறோம். 15/10/2024 11/2/2025 வரலும் உண்டான காலகட்டத்தில் வக்கரம் பெற்ற குரு 5ஆம் இடத்துல இருக்கு. இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இருந்தது ஒரு பெரிய ஏற்றம். ஏன்னா உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றம் இருந்திருக்கும். ஏன்னா இப்போ தான் 7 சனியில் பாத சனி வந்திருக்கு. ஜென்ம சனியும் போது கஷ்டப்பட்டிருப்பீங்க. அதனால் உடல்நிலையில் ஏற்றம் இருந்திருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தது எல்லாமே வெற்றியை கொண்டு போய் கொடுத்துருக்கும். அதை தவிர பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வந்திருக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமை வந்திருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கும். இப்போ வக்கரகதியில் இருக்காரு. இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தலைன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்கரகதியில் இருக்கிறதுனால சிறு சிறு தடைகளை கொடுப்பார். அதாவது உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்திற்கு சிறு களங்கம், சிறு தடை, இந்த மாதிரியான விஷயங்களை கொடுப்பார். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். எப்போ அப்படின்னா அது வந்து 4/11 ஒரு 20 நாளில். இதனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பக்கம் வக்கர நிவர்த்தியாகி பாத சனி, அந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து குருவின் பார்வையில் வந்து வக்கரம் பெறுறது. இதன் மூலியமாக சிறிது கஷ்டமான காலங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரும். குடும்பத்தில் வந்து பார்த்தேனால் பேச்சில் பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர பார்த்தேனால் உங்களுடைய பண வரவிற்கு சற்று மட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தியில் கொஞ்சம் தடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில் புதுசாக வந்து அதாவது இந்த IVF ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வக்கர காலத்தில் எடுத்துக்காதீங்க. அது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்காது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் குரு பகவான் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்துல வக்கரம் பெற்று இருந்தாலும் அவர் பார்வைப்படுற இடம் மிகவும் ஏற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா குரு தான் இருக்கும் இடத்தையும் சுபப்படுத்துவார், அவர் பார்க்கும் இடத்தையும் மிகவும் சுபப்படுத்துவார். அதனால குருவினுடைய பெரிய ஏற்றமே அதுதான். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு குருவினுடைய பார்வை எந்த அளவுக்கு உங்களுடைய படிப்பிலும், தொழிலிலும், குடும்பத்திலும், பண வருமானத்திலும் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத வந்து நம்ம டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, மிக அற்புதமாக சொன்னீங்க. எப்பொழுதுமே குரு நின்ற இடத்தை வளப்படுத்துவார், பார்க்க இடத்தை பலப்படுத்துவார். அதன்படி உங்களுடைய குருவானவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியோடைய 9ஆம் இடத்தை பார்க்குறார். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தில் 9ஆம் இடம்ன்றது தகப்பன் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குரு வக்ரமாகக்கூடிய காலகட்டங்களில் அந்த தகப்பன் கிரகமும் அங்கே இருக்குது. அப்போ தகப்பனுடைய தொழிலை நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுப்பார். 1. அடுத்து ஏன்னு கேட்டிங்கன்னா 9க்கு 5 1 5 9 எந்த ஜாதகத்தில் வலுப்பு இருந்தோ அது நல்லா இருக்கும். 1 கூடையவர் 2ல் ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருக்கார். 5 கூடையவர் உங்களுக்கு பொறுத்தளவுக்கு 11ல் இருக்கார். அதே போல் 9ல் 8 கூடையவர் 9ல் இருக்கார். அவர் தகப்பன் கிரகமும் ஆகி போயிடுச்சு, அந்த ஸ்தானமும் வலுப்பெறுது. அப்போ தகப்பனால் முன்னேற்றம் இருக்குமா? உண்டு. அதே போல் பூர்வ புண்ணிய சொத்துக்கள், தகப்பன் வழி சொத்துக்கள், பாட்டன் பூட்டன் சொத்துக்கள் அத்தனையிலையும் இதுவரை இருந்த லிட்டிகேஷன்ஸ், வம்பு வழக்கு பிரச்சனைகள் விடுபடக்கூடிய காலகட்டங்கள் இருக்குமா? விடுபடக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும். ஆனாலும் சின்ன போராட்டம் இருக்கும். ஏன்னா பிரகஸ்பதியான குரு வக்ரம், அவர் தான் தனக்காரகர். அவர் பலம் அடைந்ததுனால சின்ன போராட்டத்துக்கு பிறகு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகப்பன் உடல்நிலையிலேயே நல்ல பாக்கியம் இருக்காமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் சப்தம பார்வை, எல்லா கிரகத்துக்குமே சப்தம பார்வை பலம். குரு பகவானுடைய பார்வை அப்படின்றது 11ஆம் இடத்துல உழுது. 11ஆம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் விழும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் செய்கின்ற தொழிலில் ஏற்றமான நிலை இருக்கும். எப்பொழுதுமே தொழில் செய்கிறது அப்படின்னு சொன்னாக்க எங்கூட்டுக்காரன் கச்சேரிக்கு போகிறாருன்றது கிடையாது. 10 ரூபா போட்டு 11 ரூபா எடுக்கிறது, 10 ரூபா போட்டு 100 ரூபா எடுக்கிறது, 10 ரூபா போட்டு 1000 ரூபா எடுக்கிறது, 10 ரூபா போட்டு 10,000 ரூபா எடுக்கிறது. இதுதான் தொழிலதிபருக்கு உண்டானது. அப்போ இந்த காலகட்டங்களில் தொழிலில் சின்ன சுணக்கம் இருக்கும். ஏன்னா குரு தனக்காரகன் வக்ரம் அடைஞ்சு போயிட்டார். அந்த காலகட்டங்களில் பிரகஸ்பதியான சுக்கிரன் நீங்கள் நின்ற இடத்தோட அதிபதி வேற 11ல் இருக்கார். அதனால் சின்ன சின்ன போட்டிகளையும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டி வரும். ஆனால் நல்ல லாபம் இருக்குமா? லாபம் இருக்கும். என்ன ஒன்று, போராடின அளவுக்கு லாபம் இருக்காது. அவரோட பொன் வைக்கிற இடத்துல பூ வைக்கக்கூடிய காலகட்டங்களும் உண்டாகும். சரி, அடுத்தது பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ல் இருந்துட்டு தன்னுடைய விசேஷ பார்வையாக ராசியே பார்க்குறார். எப்போ
எப்போ தனக்காரனான குரு ராசியை பார்க்குறாரோ அப்போ முன்னேற்றம் 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 தொடர் முன்னேற்றம் இருக்குமா, தொடர் முன்னேற்றம் இருக்கும். ராசியை பார்த்தாச்சு அப்படின்னா இதுவரை உங்களுக்கு 7.5 சனியினால் இருந்த விரயங்கள் இப்போ பாத சனி நடக்குது. உங்களுக்கு கடந்த 5 வருஷமாகவே 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. அந்த குரு பார்க்கறதுனால அதனுடைய வீரியம் குறையுமா? வீரியம் குறையும். சரி, அதுவும் 19 நாள் அங்கே இருக்கிறாரு, வக்ரம் பெற்று இருக்காரு. வக்ரம் நிவர்த்தி பெற்றவிட்டு கொஞ்சம் பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பட் கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் வித் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த குரு வக்ர நிவர்த்தி மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவும் கெடு பலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாகவும் இருக்குது. ஆனாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லாமல் இருந்தால் கொடுக்கக்கூடிய பலனின் தன்மையை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த குறைக்கிறாரு அப்படின்னா எந்த கிரகத்தினால குறைக்கிறாரோ அந்த கிரகத்திட்ட சரணாகதி. ஏற்கனவே நம்மளோட அஷ்ட கேஎஸ் ஐயங்கார் சொன்னாங்க, காயத்ரி, குரு காயத்ரி சொல்லுங்கள், டெய்லி 3 ட்ரிப்பு சொல்லுங்கள். 3 ட்ரிப்பு சொல்லும்போது குருவினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு இருக்கிறாங்க. அதே போல் நம்ம ஐயா சொல்லியிருக்கிறாங்க, எந்த கோயில்கிட்ட சரணாகதி, எந்த தெய்வத்திட்ட சரணாகதி அடையணும், சனியினால் ப்ராப்ளமாக சனியோட காயத்ரி சொல்லுங்கள், சனிக்கு தீபம் போடுங்க, எல் தீபம், குருவுக்கு நெய் தீபம் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த 120 நாள் 20 நாள் போயிடுது. சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சு போயிடுறாரு. அதனால் குரு வக்ரம் ஆகிறாரு. அதனால் எந்த தெய்வத்திட்ட சரணாகதி அடைஞ்சால் எந்த ஏற்றமான நிலை கிடைக்கும் அப்படின்றத நம்ம டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக 2 பேருமே சொன்னீங்க ஐயா. இதில் உங்களுக்கு 7.5 சனி நடந்துட்டுருக்கிறது. அந்த 7.5 சனியிலையும் கழிவு உள்ள நிலையில் தான் இருக்கார். இருந்தாலும் அவர் நற்பலனை செய்யக்கூடியவராக இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுடைய ஜாதகம், அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் சனியினுடைய நிலைமை நல்லா இல்லைன்னாலோ, இல்லைன்னா ஐயா சொன்னது மாதிரியா கோச்சார ரீதியில் உங்களுடைய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் இவங்கெல்லாம் சரியில்லாமல் இருந்தாலும் இந்த சனியினால் தொல்லை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் சனீஸ்வரனை போய் இந்த சனி மாறுற வரைக்கும், சனி பெயர்ச்சி ஆகிற வரைக்கும் சனீஸ்வரனை போய் வழிபடுறதும் விநாயகரை வழிபடுறதும் சிறப்பாக இருக்கும். 2வது 4ஆம் இடத்துல குரு இருந்தது சிறப்பல்ல, இருந்தாலும் வக்கரம் பெறும் பொழுது சிறப்படையக்கூடிய காலம். அப்போ இந்த 4 மாத காலம் நல்ல காலம் அப்படிங்கிறத அவங்களும் சொன்னாங்க. இருந்தாலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் சரியில்லாமல், குருவனுடைய நிலை சரியில்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அவசியம் நீங்கள் போய் பார்க்க வேண்டிய இடம் மேதக தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு மாயவரம் சைடில் இருக்குது. மாயவரத்தில் மேதா தட்சிணாமூர்த்தி, அங்கே போய் தட்சிணாமூர்த்திக்கு தனி சன்னிதானம் இருக்குது. அங்கே வியாழக்கிழமைகளில் போய் வழிபட்டுட்டு வரணும். அந்த வியாழக்கிழமைகளில் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணி ஒரு அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு அர்ச்சனையாவது பண்ணலாம். இதை போய் இந்த 4 மாத காலத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமைகளில் ஒரு வியாழக்கிழமையாவது போய் செஞ்சுட்டு வாங்க. இங்கே உங்களுக்கு நீங்கள் வசிக்கிறதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு வியாழக்கிழமையில் போய் தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டுட்டு வாங்க. 4ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பில்லை, இருந்தாலும் வக்கரம் பெற்றது சிறப்பு. ஜாதக ரீதியாகவோ தசாநாதன், புத்திநாதன் சரியில்லைன்னா கண்டிப்பாக இதை அவசியம் போய் செஞ்சுட்டு வாங்க. தான தர்மங்கள் அவசியம் பண்ணுங்கள். தான தர்மங்கள் ஏற்கனவே ஐயா சொல்லியிருக்காங்க, வஸ்திர தானம் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு. இந்த தான தர்மங்கள் உங்களுக்கு தலை காக்கலைனாலும் உங்களுடைய சந்ததியினுடைய தலை காக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அது நடந்துட்டு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ தலைமுறையாக தான தர்மங்கள் பண்ண குடும்பம் நல்லா இருக்கிறாங்க இன்றைக்கும். அதனால் தான தர்மங்கள் பண்ணுறதுனால கண்டிப்பாக அவங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த தான தர்மங்கள் பண்ணலாம். அதுக்காக கடன் வாங்கி பண்ண சொல்லலை. அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய சந்ததியினரும் நீங்களும் நல்லா இருக்க முடியும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க, நல்ல தெளிவான கருத்துக்களை சொன்னீங்க. அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து வக்கரகதி அடைகிறதுனால சில இன்னல்கள் வரும். இருந்தாலும் அவங்களுக்கு ராசிநாதனே 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வக்கர நிவர்த்தியாக இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஆனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் நல்ல அபிவிருத்தி இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. பணம் உங்களுக்கு குடும்பத்தில் சிறு சஞ்சலம் இருக்கக்கூடிய, சச்சரவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் நல்லபடியாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்.
மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர குரு பெயர்ச்சி சாதகமான நிலை இல்லாவிட்டாலும் ராசிநாதன் வக்கரத்திலிருந்து விடுபடுறதன் மூலியமாக அவர்களுக்கு பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.